கட்டமைப்பே இல்லாத கட்டாந்தரைக்கு போ என்றால் எப்படி போக முடியும் என்பதே ஆம்னி பேருந்து உரிமையாளர்களின் கேள்வி. நீங்க எங்களை இத்தனை கேள்வி கேட்டவங்க, நீங்க அந்த இடத்த போய் பாருங்க. அந்த இடத்த பாத்தீங்கன்னா உங்க கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரே பதில், கட்டமைப்பே கிடையாது. அங்க வெறும் கட்டாந்தரையா தான் இருக்குது. சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்துதான் ஆம்னி பேருந்துகள் இயங்க வேண்டும் என்றும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சொல்வதையெல்லாம் கேட்க முடியாது என தடாலடியாக அறிவித்திருந்தார் அமைச்சர் சேகர் பாபு. அரசு அவர்களுடைய விருப்பத்திற்கு போல் செயல்பட முடியாது. மக்களுடைய விருப்பத்திற்கேற்றார் போல்தான் அரசு செயல்படும். ஆகவே இன்றையிலிருந்து ஆம்னி பேருந்துகள் கோயம்பேடிலிருந்து இயக்குவதற்கு முழுமையாக தடை செய்யப்படும். ஆம்னி பேருந்துகள் முழுமையாக கிளாம்பாக்கத்திலே கட்டப்பட்டிருக்கின்ற பேருந்து நிலையத்திலிருந்து தான் இயக்கப்படும். சென்னை கிளாம்பாக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடந்த மாதம் 30ஆம் தேதி திறந்து வைத்தார். அதன் பிறகு அரசு பேருந்துகள் அங்கிருந்துதான் இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஜனவரி 24ஆம் தேதி முதல் ஆம்னி பேருந்துகளும் கிளாம்பாக்கத்தில் இருந்தே இயங்க வேண்டும், கோயம்பேட்டில் இருந்து இயங்கக்கூடாது, ரெட் பஸ் உள்ளிட்ட செயலிகளில் தேவையான மாற்றங்களை செய்து கொள்ள வேண்டும் என்று தமிழக அரசு திட்டவட்டமாக தெரிவித்தது. தமிழக அரசு எப்படி திட்டவட்டமாக தனது அறிவிப்பை வெளியிட்டதோ அதே திட்டவட்டமாக நாங்களும் கிளாம்பாக்கம் செல்ல முடியாது என கூறி ஆம்னி பேருந்து உரிமையாளர்களும் வழக்கம் போல கோயம்பேடு பேருந்து நிலையத்திலேயே நின்றனர். இது குறித்து பேசிய ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தைப்பூசம், குடியரசு தினம் என தொடர் விடுமுறைக்காக தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல 90 நாட்களுக்கு முன்பே ஆன்லைனில் புக்கிங் செய்த கிட்டத்தட்ட 60,000 பயணிகளை அங்கே வா இங்கே வா என இழுத்தடிக்க முடியுமா? ஆர்டர் போட்ட 2 நாட்களில் ஆன்லைனில் புக்கிங்கில் மாற்றம் செய்வது சாத்தியமா என்பது சத்தியமாக தங்களுக்கு புரியவில்லை என கூறினார். கிட்டத்தட்ட ஆம்னி பேருந்துகளில் அட்வான்ஸ் புக்கிங் 90 நாள் கிட்ட நடைபெறும் போது 2 நாட்களில் உடனே மாற்றுங்கிறதும் பாசிபிலிட்டியான விஷயமா? அது பாசிபிலிட்டி இல்லாத விஷயம். தைப்பூசம் மற்றும் குடியரசு தின தொடர் 4 நாட்கள் விடுமுறையை முன்னிட்டு கிட்டத்தட்ட 1500 பேருந்துகள் 60,000 பயணிகள் சென்னை நகரத்துக்குள்ள நம்ம தென் தமிழகத்துக்கு செல்வதற்கு முன்பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு திடீர்னு சொல்லி இந்த 2 நாளை சொல்லி இதை உடனே மாத்துங்கன்னு சொல்றாங்க. வெறும் 144 பேருந்து நிறுத்தும் இடங்களை கொடுத்து 1000 ஆம்னி பேருந்துகளை நிறுத்திக்கொள் என்றால் கிளாம்பாக்கம் ஸ்தம்பித்து விடாதா? கோயம்பேட்டுக்கு வரக்கூடாது, கிளாம்பாக்கம் தான் செல்ல வேண்டும் என திடுதிப்பென்று சொன்னால் எப்படி செல்வது என கேள்வி எழுப்பினார். கிட்டத்தட்ட 144 பஸ் பார்க்கிங் பே தான் இருக்குங்கிறாங்க. இப்போ நாங்கள் 1000 பேருந்துகளை போய் 144 பேரை எப்படி நிறுத்துவோம்? நாங்கள் இதைத்தான் நாங்கள் சிஎம்டி நிர்வாகத்திடம் கடந்த 3 மாதமாக நேரடியாகவும் நிறைய ஊடகங்கள் மூலியாகவும் நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம். எங்கள் பேருந்துகள் நிறுத்துவதற்கான வசதி எங்கே இருக்குது? அங்கே கோயம்பேடு காலி பண்ணு சொல்லி நான் எங்கே நிறுத்துவோம்? அந்த வசதியை சொல்லுங்கன்னு சொன்னால் எந்த அதிகாரிகளும் சிஎம்டிஏ சார்பாக எங்களை தொடர்பு கொள்ளவே இல்லை. திடீர்னு நீங்கள் 2 நாள் முன்னாடி ஒரு ஆர்டர் போட்டு உடனே தடுக்குங்கிறதுக்கு என்ன இவ்வளோ அவசரம் இருக்குன்னு தெரியல. இந்த இதுக்கு இன்னும் அவசரம் இருக்குன்னு தெரியல. கட்டமைப்பே இல்லாத கட்டாந்தரையை கொடுத்து இதுதான் ஆம்னி பேருந்து நிலையம் என கூறுவது எந்த வகையில் நியாயம் என கேள்வி எழுப்பிய ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தோண்டப்படாத கிணறு காணாமல் போன கதையாக கட்டப்படாத பேருந்து நிலையத்தில் போய் பேருந்துகளை நிறுத்து என கூறும் அமைச்சருக்கு அப்படி என்ன அவசரமோ தெரியவில்லை என கூறிய ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் அரசை எதிர்க்க எங்களுக்கு என்ன ஆசையா என்றனர். நல்ல உறவு தான் நாங்கள் விரும்புகிறோமே தவிர அரசு கூட எதிர்த்து செய்யணுங்கிறது என்ன கிடையாது. எங்களுக்கு இடமே இல்லை, அந்த கட்டமைப்பே கிடையாது. அங்கே வெறும் கட்டாந்தரையாக தான் இருக்குது. அமைச்சரை தான் கேட்கணும். ஏன்னா அவர் தான் ரொம்ப முனைப்பாக இருக்கிறாரு. கட்டப்படாத பேருந்து நிலையத்தில் தோண்டாத கிணறு காணாமல் போனங்கிற கதை மாதிரி எங்களுக்கு கட்டப்படாத பேருந்து நிலையத்தை போய் நிப்பாட்டினா எந்த பேருந்து நிலையத்தில் நாங்கள் நிப்பாட்டுறது? 164 பேல எத்தனை வண்டி நிப்பாட்ட முடியும்? எங்கிட்ட 1000 பஸ்ஸில் 164 பேர் நிப்பாட்டியாச்சுன்னா எல்லாம் ஜிஎஸ்டி ரோடுக்கு வந்துடும். ஜிஎஸ்டி ரோடு பிளாக் ஆயிரும். அப்போ ஊருக்கு போகிறவங்கலாம் காவல்துறை நண்பர்களாகட்டும் எல்லாருக்கும் பெரிய சிரமம் தான்.
அமைச்சர் சொன்ன மாதிரி இன்னிலிருந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. அவர் பண்ண முடியாதுங்கிறதுக்கு வந்து நாங்க எங்களுக்கு ஒரு கட்டமைப்பு பண்ணி கொடுத்துட்டு நீங்க நான் கட்டமைப்பு பண்ணி கொடுத்துக்கிறேன், நீ ஏன் போக மாட்டேங்கிற கேட்கறது அர்த்தம் இருக்கு. இதனிடையே பேருந்து ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் பேருந்தை எடுக்கலாமா கூடாதா, போனுக்கு மேல் போன் போடும் பயணிகளுக்கு என்ன பதில் சொல்வது என தெரியாமல் ஒருவித குழப்பத்திலேயே நின்று கொண்டிருந்தனர். பேசஞ்சர் என்ன குழப்பத்தில் இருக்கிறாங்களோ அதே குழப்பத்தில் நாங்களும் இருக்கிறோம். என்ன பண்றாங்க ஏது பண்ணாங்க எங்களுக்கும் தெரியல. பேசஞ்சருக்கு வர வைக்கிறதா இல்லை நிற்க வைக்கிறதா எங்களுக்கு தெரியல. வண்டியை வெளியே எடுத்துடலாம், பேசஞ்சர்களை எப்படி ஏற்றணும் தெரியாம இருக்கிறோம். அவங்களுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி என்ன பதில் சொல்ல, இங்கே வாங்கன்னு சொல்லவா அங்கே வாங்கன்னு சொன்னோம்னா அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. வந்து டயத்துக்கு வர மாட்டாங்க, அதுலேயே கால் அவர் அரை அவர் லேட் பண்ணிடுறாங்க. இப்போ திடீர்னு அலன்னு சொன்னால் பேசஞ்சருக்கு நாங்கள் எப்படி இன்ஃபார்ம் பண்ணுவோம்? இன்ஃபார்ம் பண்ணாலும் அவங்க இங்கே வர முடியாது சார். பஸ்ஸாலேருந்து திடீர்னு கிளம்ப சொல்கிறாங்க. பேசஞ்சர் கால் பண்ணோம்னா நீங்கள் முன்னாடியே சொல்ல வேண்டியதானே. இப்போ 3 மணிக்கு தூங்கிட்டு இருக்கவங்களை எழுப்பி எனக்கு அலையல்மா. இத்தனை குழப்பத்திற்கு மத்தியில் நடப்பது நடக்கட்டும், என்ன நடவடிக்கை எடுத்தாலும் பார்த்து கொள்ளலாம் என கோயம்பேட்டில் இருந்து ஆம்னி பேருந்துகள் பயணிகளை ஏற்றிக்கொண்டு செல்ல வேண்டிய இடத்திற்கு புறப்பட்டு சென்றது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.